ஆ என்னம்மா? இல்ல என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு இல்லம்மா சரியாவே சாப்பிட மாட்டேன்றாலாம். நீங்க நம்ம பாப்பாக்கு சரியா சாப்பிடல பசி எடுத்து சாப்பிடுறதுக்கு ஏதோ கொடுப்பீங்களா? அது என்னதுமா? நிறைய பச்சை அது எல்லாம் சொல்லிடலாம் சொல்லிடலாம். அது ஒன்றும் இல்லைம்மா, பசங்கள் இப்போ நிறைய இது சாப்பிட்றாங்க, பிஸ்கட் சாப்பிட்றாங்க பார்த்தியா? அது மப்பு வயிறு என்ன ஆகும்? மப்பு மாதிரி பசிக்காது, வயிறு மந்திச்சு போய் பசங்க சாப்பிட வேண்டியிருக்காது. எனக்கு என்ன செய்யணும், வாரம் நான் என்ன செய்ய வேண்டியதுன்னா, துளசி, கற்பூரவள்ளி இலை, இல்லைட்ட ஓமம், கொஞ்சோண்டு சுக்கு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு வெள்ளை பூண்டு, பூண்டு வெள்ளை ஒரு ஒன்று, உப்பு, வெத்தலை இதெல்லாம் நல்லா அரைச்சி சாராக எடுத்து குழந்தைகள் கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தாங்கன்னா அதே அம்மியில் மாதிரி அரைச்சோ இல்லை இன்னும் அரைச்சோ ஒரு உருண்டை 2 உருண்டை காலங்காத்தால வெறும் வச்சு கொடுக்கணும். இதில் எந்த சாமான்லாம் பரவாயில்ல, மெயினாக ஓமம், வெத்தலை, துளசி, சுக்கு, பெருங்காயம், ஜீரகம் வச்சுக்கலாம். இதை வந்து டெய்லி காலையில் கொடுத்தோம் குழந்தை கொடுத்தோம்னா ஒரு வாரத்தில் 2 நாள் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் குழந்தைக்கு பசி எடுக்கும். ரொம்ப பசிக்கும். இந்த வயிற்றில் இந்த மப்பெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடும். இது செஞ்சு பார்த்து சொல்லு அது எப்படின்னு கேட்டு ஓகே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுதான் நான் என் பையனுக்கு கொடுத்தேன். இப்போ அதே அவங்க குழந்தைக்கு பேத்தி நான் கொடுக்குறேன். நான் வாரம் வந்து நான் கொடுத்துருவேன், பசங்க கொடுத்துருவேன். சண்டே அன்றைக்கி நானே பேத்தி நான் கொடுத்துருவேன். என்ன பிஸ்கட் சாப்பிட பார்த்தீங்களா, வயிறு புஸ்ஸுன்னு ஆகிடும். வயிறு புதுசு வந்து பசிக்கிற பார்த்தீங்கன்னு சொல்லுவா. அதனால் முடிஞ்சா வேப்பெல்லாம் கொழுந்து பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்குங்க. அப்படின்னா வயிற்றில் வச்சு பூச்சிலாம் பண்ணியிருக்கோம், அதுவும் வெளியே வந்துடும். ஓமம், சுக்கு, பெருங்காயம், துளசி, வெத்தலை, ஒரே பூண்டு புல், கல் உப்பு, சரி ஏதாவது ஒரு இருந்ததுன்னா பரவாயில்ல, இதை மட்டும் அரைச்சி கொடுத்து பாருங்க. அப்படியே அரைச்சி சப்போஸ் பசங்க சளியாக இருந்ததுன்னா வெந்நீர் 6 வெந்நீர் இருக்குங்களா, அதை கொடுத்து வடிக்கிட்டு கொடுங்க. பெரிய பசங்க தான் ஊட்டி கொடுத்துருங்க. சூப்பராக எல்லாம் கேட்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.